பெயர் சொல்ல விரும்பல. ஆனா இந்த கதையின் நாயகிக்காக நான் வைத்த பெயர் ஆஷா. கொழும்பு, இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண். சின்ன வயசுலேயே வாழ்க்கை அவளுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. அவளின் முதல் காதல், எதிர்பார்க்காம விழுந்த காதல், தொலைபேசியில் ஆரம்பித்த ஒரு உறவு, அது அவளோட முதல் உணர்வு. அதனால அந்த காதலுக்கு அவள் உயிரே கொடுத்தா. ஆனா யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்தா. 1 வருடம். செய்திகளிலேயே வளர்ந்த காதல். அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவனை விட்டுட முடியல. ஏன்னா அது காதல்னு நினைச்சா. ஆனா அவள் காதல் பண்ணவனுக்கு அது காதல் இல்லை, அது அவன் ஆசை மட்டும். அவன் மெதுவா மாற ஆரம்பிச்சான். அவனுடன் இருந்த காதல் அவளுக்கு நிம்மதி இல்லாத காதலா மாறிச்சு. அதையும் இதுதான் காதல்னு நம்பி தாங்கிக்கிட்டா. ஆனா ஒரு நாள் ஆஷா அந்த வலியிலிருந்து வெளியே வந்தா. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக மாறிச்சு. 2 வருடங்கள் கழிச்சு நண்பர்களுடன் வெளியே போன ஒரு நாள். அந்த நாள் அவள் வாழ்க்கையை மாற்றிய நாள். ஏப்ரல் 20, 2025. அந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அந்த புனித நாளில்தான் அவள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய உயிர் வந்தது போல. அவள் வலிகளுக்கு பிறகு இந்த காதல் அவளுக்கு கிடைத்த ஒரு வரமாக மாறியது. கடவுள் எனக்காக ஒருத்தரை அனுப்பியிருக்காரு இன்னும் அவளுக்கு தோணுச்சு. அவன்தான் அவளோட வாழ்க்கை ஒளி. முதல் சந்திப்பு ஒரு ஐஸ்கிரீம் கடையில. அந்த நாள் அவளுக்கு மறுபடியும் சிரிக்க கற்றுக் கொடுத்த நாள். அவர் மஞ்சள் நிற சட்டையில் வந்தார். அவளோட கையை முதல் தடவையாக பிடிச்ச போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன், நீ எனக்காக இருந்தா போதும். அந்த நிமிஷம் ஆஷா மனசு முழுக்க ஆற ஆரம்பிச்சது. அந்த நாள் முதல் அவள் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சது. அவள் மீண்டும் சிரிக்க ஆரம்பிச்சா. ஆனா அவள் நம்பிக்கையோட கட்டிய அந்த காதலுக்கு எதிரியா மாறப்போறது யார் தெரியுமா? அவளோட நெருக்கமான நண்பன். அதே நேரத்தில் அவளுடைய காதலனின் தங்கச்சி. அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? அதை கேட்டா உங்க மனசு கூட உடைந்து போகும். பார்ட் 2 நாளை காலை 7 மணிக்கு. பார்ட் 2ல ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. இன்னும் அதிக வலியுடன் வருகிறது. ஆஷாவுக்கு நீங்க சொல்ல விரும்புறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவளுக்கு உங்க வார்த்தைகள் ரொம்ப ஆறுதலாகும்.